ஃப்ரெண்ட்ஸ், புதினா வந்து அறுவடை முடிஞ்சுதுங்க. ரொம்ப நீட்டமாக வளர்ந்து விழுந்துருந்துச்சுங்க. அதை எல்லாமே நம்ம இப்போ மேலே தலையை மட்டும் அறுத்துட்டு போயிட்டாங்க. கீழே இருக்கிற குச்சி வந்து இப்போ மிஷின் வச்சு நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோங்க. அந்த கட் பண்ணி விட்ட பின்னாடி நம்ம ஸ்ப்ரிங்க்லர் கிட்ட இருக்கிற புதினா எல்லாமே நீட்டமாக வளர்ந்துருச்சிங்களா, அதெல்லாமே அறுத்துட்ருக்கோங்க அருவாள் வச்சு. ஏன்னா அது அறுக்கலைன்னா நிறைய புழு விழுந்துருங்க, ஃபஸ்ட்டே விழுந்துடும். அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங்க்லர் கிட்ட வந்து மிஷின் வச்சு கட் பண்ணால் வயர் வந்து கட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அதை விட்டுருவாங்க. அதனால் நம்ம இப்போ கையில் அது வந்து அருவாளை வச்சு கட் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம இப்படி வந்து ஸ்ப்ரிங்க்லர் கிட்ட இல்லாமல் அறுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக புழு விழுந்துருங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா புழு விழாது. அப்படி இல்லைன்னா மருந்து நிறையா அடிக்க வேண்டியது இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங்க்லர் கிட்ட நம்ம அதை எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாம்பல் நோயும் வந்துடுங்க. பழைய இலை அப்படிங்கிறதுனால அதில் தான் சீமண்ணை ரோகம் அதுக்கப்புறம் சாம்பல் நோய் அந்த மாதிரி நிறைய விதமான நோயெல்லாம் அட்டாக் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நோயுமே அட்டாக் ஆகாதுங்க. பழைய தலை இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சாம்பல் நோய், சீமண்ணை ரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமாக வரும். அது எல்லாமே அட்டாக் ஆகிருங்க. சீக்கிரமாக புழுவுமே விழுந்துடும். அதனால இதை வந்து க்ளீனாக நம்ம ஸ்ப்ரிங்க்லர் கிட்ட எல்லாமே கட் பண்ணி விட்டுருணுங்க.